ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் ரிபான் ஆஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா தான் ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமா இருந்தாலும் போக போக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் ரிபான் ஆஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1 எபிசோட் 9. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஸ்கூல்ல இருந்து வெளியூருக்கு எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது கார்ட் கேம் விளாண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. எரினா தான் எப்பவும் வின் பண்ணிட்டு இருக்கா. இது நியாயமே இல்ல, நீ மட்டும் வின் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஜெனி வருத்தப்படும்போது திரும்ப ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் அவங்க ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. அதுலயும் ஜெனி தோத்து போறா. அண்ட் இந்த கார்ட்ஸ்ல வந்துட்டு பார்படோஸ் லேடியா அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இருந்த வில்லன்ஸ் அண்ட் ஹீரோஸ் போட்டோஸ் வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு காலத்துல எனக்கு எதிரியா இருந்தாலும் இப்ப இவ போட்டு மிதிக்கிறத பார்த்தா எனக்கே பாவமா இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படின்னா அந்த கார்ட்ல இருக்கிறது மேஜிக் ஸ்காலர் பார்டா அப்புறமா லேடியாவா ஓவர் அழகா இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா டைமே ஸ்டாப் ஆகுது. இவங்க 3 பேர் மட்டும் தான் அசைஞ்சிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாருமே மேல இருந்து கீழே விழுறாங்க. பார்த்தா ஒரு சின்ன பையன் இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். நீ ஒரு டீமனா இல்ல சாதாரண பையன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ என்ன டீமன்னு எடுத்துக்கிட்டதா இருந்தா எடுத்துக்கோ. உண்மையிலேயே மத்த எல்லாரும் என்ன வார்த்தை சொல்லி கூப்பிடுவாங்கன்னா கார்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லவோ, சரி ஓகே நீ சொல்ற மாதிரியே நீ கார்டனே வச்சுக்கிடுவோம், எங்களை எதுக்காக இங்க வர வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த பிரபஞ்சத்துல மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு உலகத்திலயும் ஒவ்வொரு ரியாலிட்டி பாசிபிளா இருக்கும். நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முடியாது, அதுதான் இயற்கை. ஆனா ஒருத்தன் அதை மாத்த ட்ரை பண்றான் அப்படின்னு அந்த கார்டுங்கிற பையன் சொல்லவோ, சரி அதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது டீமன் லார்டு இருக்கிற காலத்துல தான் நடக்கு, அதை நீங்க தடுக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். லா ஆஃப் நேச்சரை மாத்த நினைக்கிற அந்த டீமன் லார்டை நீ தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோவா அப்படியே விட்டுருதான். இப்ப நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தா, ஹே அங்க பாருங்க அப்படின்னு ஜெனிஷா கவரா பார்த்தா அந்த இடத்துல 2 3 இருக்கு. நம்ம இப்போ ஏன்ஷியன் பீரியட்ல இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஏன்ஷியன் காலத்துல 2 நிலா இருந்துச்சு, ஒரு சண்டேல தான் ஒரு நிலாவை அழிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த இடத்த பார்க்கும்போது ஃபார்டியா எம்பையர்ல இருக்கிற மாக்கினா டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்கு. இந்த காலத்துல இந்த இடத்த டீமன் லார்ட் பார்படோஸ் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா இது டைம் டிராவல், ஆனா இது எப்படி பாசிபிள், நம்ம எப்படி திரும்ப போறது அப்படின்னு அவங்க கேட்கும். தனக்கு கார்டன் சொல்லிக்கிட்டு அந்த பையன் தான் இதுக்கு காரணம். அவன் சொன்ன வேலையை நம்ம முடிக்கணும். ஆனா நமக்கு எந்த ஒரு விஷயமும் தெளிவா தெரியாது. இங்க இருக்கிற நிலைமை என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். டீமன் லார்ட் பார்படோஸ் ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணணும். அப்படி பண்ணா நம்ம திரும்ப வீட்டுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க இருந்து எங்களை கூட்டிட்டு போக முடியும்னா அது ஒன்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு 2 பேரும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது. ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று அந்த பொண்ணை துரத்திட்டு வரதை இவங்க பாக்குறாங்க. இது ஒரு டெத் ஸ்டிங்கர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா இது குட்டியா கியூட்டா இருக்கும், எப்படி இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு ஜெனி கேட்கிறா. டைம் லைன்ல நான் எதையோ சேஞ்ச் பண்ண கூடாதுதான், ஆனா என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு சாக்கு போறதை பார்த்துட்டு சும்மா என்னால நிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போறான். அது அந்த பொண்ணை அட்டாக் பண்ணலான்னு போகவும் நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான். அந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆகுறா. உனக்கு ஒண்ணு ஆகலையா அப்படின்னு அவ பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க. ரொம்பவே சூப்பர் ஆர்டி அப்படின்னு நம்ம ஹீரோவா அவங்க பாராட்டுறாங்க. ஹே என்னோட ஆளுங்கள்ல ஒருத்திய காப்பாத்திருக்க ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஒலிவியா அந்த இடத்துல வந்து நிக்கவோ, லேடி ஒலிவியா நீங்களா அப்படின்னு சொல்லி ஜெனியும் ஏறினாவோ சொல்றாங்க. என்ன உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், இல்ல அவங்க தெரியாதனமா அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன். நீங்க ரொம்பவும் ஸ்ட்ராங், உங்களை பார்த்தா அவங்க 2 பேரும் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒலிவியா அவளோட பவரை அனலைஸ் பண்ணவும் மத்த 2 பேரும் விழுந்துருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே நிக்கிறத பார்த்து அவ ஆச்சரியப்படுதா. சரி ஏன் கூட வாங்க அப்படின்னு ஒலிவியா கூட்டிட்டு போறா. ஏன்ஷியன் காலத்து இடத்த பார்த்தா அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுதாங்க. பட் நம்ம ஹீரோக்கு இந்த இடத்த பத்தி எல்லாமே தெரியும். அந்த கார்ட்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒலிவியா வரவும் அதை மறைச்சு வைக்கிறான். எங்களை எதுக்காக எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், என்னோட பேரு ஆர்மீடியார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். நடந்துகிட்டு இருக்கிற பார்ல அந்த டீமன்ஸ் எதிர்த்து எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அரசர் பார்படோஸ் அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஹியூமனிட்டியை காப்பாத்த போராடிட்டு இருக்காரு. நேத்து நான் பார்த்தேன் கேஸ்டிங்கே இல்லாம பெரிய லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ண ஒன்னு மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்க எங்க கூட இருந்தா வார்ல ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வா சொல்லவும், ஸ்ட்ராங்கா இருக்கிறனா உங்க சிட்டிக்குள்ள ஃப்ரீடமா நீங்க சுத்த விரும்பல அப்படித்தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு வா சொல்றா. உங்க டீம்ல நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன், ஆனா எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என் கூட தான் எப்பவும் இருக்கணும்னு சொல்லவும், ஆனா இது ஒரு வார் ஜோன் அப்படின்னு சொல்றா. அவங்க ப்ரொடெக்ஷனை நான் பாத்துக்கிட்டேன். அப்புறம் உங்க டீம்ல இருக்க லேடி பார்டாவோட டீம்ல தான் நான் ஜாயின் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு ஒலிவியா கேட்கறா. தெரிஞ்சதுனால தான் பேசுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்ன மாதிரி ஒரு டேலண்டடான ஆளு அவளோட டீம்ல போய் ஜாயின் பண்ணா எல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒலிவியா வருத்தப்படுறா. பட் நாங்க சின்ன பசங்க தான், நாங்க கத்துக்கிட வேண்டியது நிறைய இருக்கு, மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ சொல்றது ஒரு வகையில பாயிண்ட் தான் அப்படின்னு அவ யோசிக்கிறா. நீங்க சரின்னு சொல்லுங்க, நாங்க அரசருக்கு சேவை செய்ய காத்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளவு ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த மேஜிக் ஸ்காலர் வெர்டாவோட ரிசர்ச் லேபுக்கு வராங்க. வார்ல வந்துட்டு இவளோட டீம் தான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது, சோல்ஜர்ஸ்க்கு தேவையானது சப்ளை பண்றவங்க. சோ இந்த இடம் ரொம்ப சேஃப் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கான். பட் ஆனா இவங்க நின்னுட்டு இருக்கிற அந்த லேப் இவங்க கண்ணு முன்னாடியே வெடிச்சு சதுருது. இங்க இன்னும் என்ன பிரச்சனை காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எஸ் இது உண்மையிலேயே ஆசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவ வந்து கேட்கவும், லேப் எப்படி வெடிக்க வச்சிட்டீங்களே, பார்டாக்கு தெரிஞ்சா கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கவும், அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், நாங்க லேடி பார்டாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு என்ன கண்ணு தெரியாதா, நான் தான் லேடி பார்டா, உங்க கண்ணு
கண்ணு முன்னாடி தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அந்த கார்டுல இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு இதுல ரொம்ப அழகா இருக்காங்க, நீங்க நேர்ல பாக்குறதுக்கு நல்லாவே இல்லையே, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கத்தவும், ஹே என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பார்டாய் உங்களை திட்டுறா. இல்ல தப்பாலாம் எதுவும் சொல்லல, மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லேப நார்மலாக்கி உங்க எல்லாரையும் அவ உள்ள கூட்டிட்டு போறா. என்னோட டீம்ல யாருமே ஜாயின் பண்ண நினைக்க மாட்டாங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு அந்த பார்டா கேட்கவும், நாங்க ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன அது அப்படின்னா நீங்க உண்மையிலேயே ஃபியூச்சர்ல இருந்தா வந்திருக்கீங்களா? இப்படி ஒரு சம்பவத்தை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா டைம் டிராவலிங் பத்தி எனக்கு ரொம்பவே நிறைய தெரியும், இதை பத்தி ரிசர்ச் பண்ணணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பார்டா பேசிட்டு இருக்கும்போதே கதவை உடைச்சிட்டு யாரோ உள்ள வராங்க. சில்வி தானே இது அப்படின்னு சொல்லி ஜெனியும் ஏரினாவும் ஷாக் ஆகுறாங்க. ஒழுங்கு மரியாதையா அங்கேயே நில்ல அப்படின்னு சொல்லி சில்வி பார்டாவை பிடிக்க ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. வெக்ஸஸ் லேடியா எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி சில்வி கூப்பிடவும் இப்ப லேடியா உள்ள வரா. அவ உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நிக்கிறான். அந்த லெஜெண்டரி லேடியா இதுதானே, நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு எரினாவும் ஜெனியும் பார்த்துட்டு இருந்தா. ஹே மரமண்டா, உன்கிட்ட அதை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் நீ அதை ரெடி பண்ணி தராம இருக்க அப்படின்னு ரவுடி மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. எரினாவும் ஜெனியும் இவளா அந்த லெஜெண்டரின்னு சொல்லப்படுற ஆளு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. புதுசா என் டீம்ல சில ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்கள வச்சு நான் சில ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்லவும், யார் அது அப்படின்னு சொல்லி லிடியா பாக்குறா. அப்போ ஜெனி வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறத பார்த்துட்டு, ஹே குழந்தை உன் பேர் என்ன அப்படின்னு அவ கேட்கவும், என்னோட பேரு ஜெனிங்க அப்படின்னு அவ சொல்லவும், இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயா இருக்கியா, என்னோட வீட்டுக்கு வரியா, நம்ம 2 பேர் மட்டும் நைட்டு தனியா இருக்கலாம் அப்படின்னு லேடியா வந்துட்டு ஜெனியை கட்டி பிடிக்கவும், நம்ம ஹீரோ வந்து அவங்க 2 பேரையும் வளக்கி விட்டுருதான். தேங்க்ஸ் ஆர்டி அப்படின்னு ஜெனி சொல்றா. நீ யாருடா அப்படின்னு லேடியா கேட்கவும், நாங்கெல்லாம் டிராவல் பண்ணி ரொம்பவே டயர்டா இருக்கோம், சோ அவளுக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன தைரியம் இருந்தா எங்க ரொமான்ஸ் வந்து தடுப்பா அப்படின்னு அவ கேட்கவும், அவளுக்கு விருப்பமே இல்லாம பண்ணா அதுக்கு பேரு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன என்கிட்ட மோதி பார்க்கணுமா அப்படின்னு லேடியா கேட்கவும், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மோதி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெளியே போய் சண்டை போடலாம் அப்படின்னு லேடியா கூப்பிடவும், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, இதோ வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இப்போ லேடியாவும் நம்ம ஹீரோவோ ஃபைட் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. இப்போ லேடியா ஓடி போய் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறா. அவ அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஈஸியா தடுத்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் மண்ண துப்பி மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்ணி அவன் பைக்லயே ஒரு கிக் விடுறா. நம்ம ஹீரோ இப்ப பறந்து போய் விழறான். எனக்கு ஞாபகம் இருக்கிற லேடியா இப்படிதான் சீட்டிங் பண்ணி சண்டை போடுவா, இந்த லேடியாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு லேடியாவை போய் அட்டாக் பண்ண போனா அவ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருந்தா. ஆனா நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு அவன் மூஞ்சிலேயே செமையா ஒரு கிக் விடுறான். இப்ப அவங்க 2 பேருமே ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஒரே சேம் டைம்ல 2 பேருமே ஓடி போய் பஞ்ச் பண்ணவும் 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மூஞ்சில பஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப கண்டினியூஸா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி 2 பேரும் கீழே விழுந்துருந்தாங்க. உன்கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன், இன்னும் நிறைய ட்ரைனிங் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ மட்டும் என்ன உன் மூஞ்ச பாரு அடி வாங்கி காமெடியா இருக்கு அப்படின்னு லேடியா சொல்றா. உன் மூஞ்சி மட்டும் என்ன அடி வாங்கி அதை விட காமெடியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே யார், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தெரியும், ஆனா உன்னோட பவரை வேஸ்ட் பண்ணிட்டு நீ அவளோட டீம்ல ஜாயின் பண்ணிருக்கேன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், ஆனாலும் என்னோட டீம்ல நீ ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி லேடியா கேட்கறா. கரெக்ட் தான், நான் அவ டீம்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா கெஸ் பண்ண நீ நான் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறதையும் தெரிஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன ரொம்பவோ கெஞ்ச வைக்காத, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி லேடியா வந்துட்டு ஏதோ ஒன்று கேட்கறா. அது என்னங்கிறத நமக்கு காமிக்கல. பட் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். சரி நான் உன் டீம்ல ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அரசர் பார்பட்டர்ஸ் கூட நீ ரொம்பவும் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன், நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அதுதான் உன்னோட ரீசனா, என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர் ஈஸியா உன்னை மீட் பண்ணிட மாட்டாரு அப்படின்னு லேடியா சொல்லவும், ஆமா எனக்கே தெரியும், நான் அந்த டயத்துல அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பெருசா எதையாச்சும் சாதிச்சு அவருக்கு மேல நம்பிக்கை வந்தா அவர் உன்னை மீட் பண்ணுவாரு, ஜஸ்ட் என் கூட சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லேடியா போறா. நம்ம ஹீரோ அப்படியே அவன் கையை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ டீமன் லார்ட் பார்பட்டர்ஸா இருக்கும்போது லேடியா இறந்து போயிருப்பா. அதனாலதான் நம்ம ஹீரோவே லைஃப் போர் அடிச்சு ரீஇன்கார்னேஷன் ஆயிருப்பான். இறந்து போன தன்னோட ஃப்ரெண்ட் லேடியாவை நம்ம ஹீரோ இப்ப திரும்பவும் பாக்குறான். பட் அவனால எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் காமிச்சுக்கிட முடியாது. அந்த காட் அப்படிங்கிற சைல்டு வந்துட்டு டைம் லைனை மாத்த ட்ரை பண்ற அந்த டீமன் லார்டை நீங்க கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த டைம் லைனுக்கு அந்த காடுங்கிற சைல்டு அனுப்பி வச்சிருப்பான். நம்ம ஹீரோ பார்பட்டர்ஸா இருக்கும்போது நிறைய டீமன்ஸ் அழிச்சதுனால நம்ம ஹீரோவை தான் டீமன்ஸ்கே லார்ட் அப்படின்னு சொல்லி டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோவையே கொலை பண்ணணுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.